எஸ் மக்களே, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த இடத்துல அண்ணனை வேற பார்த்தோம். கிளி ஜோசியம். என் மனைவி வந்து எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஜோசியம் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, அதனால் பார்க்கலாமாண்ணே? உங்கள் பேர் என்ன? இளவரசன். இளவரசன். அண்ணே, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கட்டின பொண்டாட்டி என் கூட நான் காலம் ஃபுல்லாக எப்படி இருப்பாங்க, ஒத்துழைப்பாங்களா, கண்டிப்பாக தொழில் எப்படி இருக்கலாம் பார்த்து சொல்லுங்கண்ணே. விஜயன். ஆமாம், மீடியாவில் நாஞ்சில் விஜயன். ஏஜ் வந்து ஐயோ இப்படி கேட்டிங்கன்னா எப்படிண்ணே? நானே போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கேனே. 36ண்ணே. 36 வயசான விஜய் அண்ணா ராசிக்கிறா பார்ப்போம். பார்த்து தங்கம், பார்த்து சொல்லு தங்கம். விஜய் அண்ணா ராசிக்கிட கிட்ட வராது, ரொம்ப கிட்ட வேண்டாம். எது வேணா எடு, முருகர் வள்ளி தேவானை மட்டும் எடுத்துடாத. ஏற்கனவே வாழ்க்கையில பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணா ராசிக்கிட பார்ப்போம். நீ வேற கோத்து கீத்து விட்டுறாங்க. முருகர் வள்ளி தேவானே வந்து நிக்கணுமா? நல்ல ஜோசியமா பாத்தியா? என்ன தங்கம்? பார்க்கலாமா? பார்க்கலாண்ணே. ஜோசியம் பார்க்கலாம். உங்க ராசிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னீங்கன்னா, காதல்ல மன்ன கமல கண்ண மாய கண்ண கோபால கண்ண வந்திருக்காரு. ஏனே நீங்க வேற அண்ணே மாத்தி கீத்தி எடுக்கலாண்ணே. வீடியோ வேற ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேன். ஐயா, ஒரு ஸ்ரீராமது கூட எடுக்க சொல்லுங்க திரும்ப. கண்ணன் ராதா வந்திருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணன் வந்து நிறைய பேரோட சுற்றுவாங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்துல சண்டை சக்கல் நீங்க மனையில் பொன் பொருள் சரிக்கே உண்டாகும். யாரையும் நம்ப தேவையில்லை. தெய்வத்தை நம்ப. கண்டிப்பா தெய்வம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரியம் மாறி சூரியலாம் இல்ல, வீட்டு எல்ல இல்ல, மாண்டவங்க மடிந்தாங்க. உங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட இறந்தவங்க இருக்காங்க, அவங்களை போய் நினைச்சிட்டு போங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். வெள்ளி செவ்வாழை பசு மாட்டுக்கு உங்க கையில் அகத்திக்கிற வாழைப்பழம் கொடுத்து பசுவை தொட்டு வளருங்க. நினைக்கிற காரியம் நம்புற காரியம் கண்டிப்பா வச்சு என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. முதல் 4 பேருக்கு முன்கூட்டி விளம்பரப்படுத்தாது. அதை பண்ண போறேன், இதை செய்ய போறேன், இப்போ நான் இது போய் நான் வாங்க போறேன் அப்படின்ட்டு முன்கூட்டி விளம்பரப்படுத்தாம மனதோடு செய்து பாருங்க. அந்த காரியம் தடை இல்லாம தாமதம் இல்லாம ஜெயம் பண்ணிக்கிட்டு கண்ணனே வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. ஒய்ஃபுக்கு ஒன்று எடுத்துலாமா? மரியா. மரியா ஏஜ் என்ன இருக்கும்? 28. ஆக்சுவலாக அண்ணன் சொன்னதுல ஒன்று உண்மை, அதாவது மாண்டவர்களுடைய துணை இருக்குன்ட்டு அது உண்மை. நான் உண்மையிலேயே ஸோ அவங்கள தான் எங்கே போனாலும் வணங்கிட்டு போவேன். அது அண்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மரியா கரெக்டாக்கா? மரியா என்ற பேருக்கு ஒரு ஜோசியம் பாரா மாணிக்கம். மாணிக்கம் நல்லா பாது, இல்லைன்னா மூஞ்சி கோணிக்கும். மரியாக்கா ராசிக்கு. மரியாக்கா உங்க ராசிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா சூப்பரா இருக்கு. மரியாக்கா இருக்கலே பெரிய அம்மன், சமயபுரத்தையே ஆளக்கூடிய மாரியம்மன். அப்போ உங்க சங்கடம், உங்க கஷ்டம், உங்க கவலை, உங்க குழப்பம், உங்க பிரச்சனை கண்டிப்பா தீர்வு. அப்ப கெட்டது இருக்கிறதுல எதுவுமே இல்லை. இந்த 7 நாள் போகணும். உங்க காதுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு சில சந்தோஷமான காரியம் கண்டிப்பா நடக்கும். ஈரேடு மாற்றம் ஏற்படும். எவ்விதமான நோயை நொடியை கண்டலாம் உங்களுக்கும் உங்க குடும்ப சார்ந்த யாருக்கும் ஏற்பட வழி இல்லை. உங்க ஆயுள் அழிக்க கூட மார்க்கம் இல்லை. இன்னைக்கு அதிர்ஷ்டகசமான நல்ல கிரகம் ஒன்று சேர்ந்து இருப்பதனால எதில் லாபம் ஏற்படும். கைவிட்டு போன பொருள் தன் குடும்பத்துக்கு கவலைன்னு வந்துச்சுடும். குடும்பத்தில் சண்டை சக்கம் நீங்கள் மனையில் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும். மரியாக்கா சில உறவுகளை நம்புறீங்க, சில மனிதரை நம்புறீங்க. என்னென்ன அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. கூட இருந்துக்கிட்ட கூட துரோகம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. குற்றவாளி தான் குறு கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சு இருக்குல்ல, கூட இருந்து துரோகம் பண்ணாங்க. பொதுவாக நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில உறவுகளை நம்புறாங்க, சில மனிதரை நம்புறாங்க. கட்டின கணவரையும் பெற்றெடுத்த பிள்ளையும் கட்டணும் வீட்டில் மாமியார் கொஞ்சம் நெருங்கி உறவை தவிர அடுத்த நபர்கள் நம்பினா ஏமாற்ற தோல்வி வேதனை அதிகமாக இருக்கும். அதனால யாரையும் நம்ப தேவை, தெய்வத்தை நம்புங்க. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வருதுங்கன்னா வேற எந்த குறையும் இல்லை. குலதெய்வத்துக்கு வருது, ஐயாவோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தில் சில நல்லதில் நடக்க வேண்டியது. மேலும் 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 படிப்படியாக முன்னுக்கு போகிற நிலைமை. நன்றி நன்றிண்ணே. ரொம்ப நீண்ட ஆயுளுங்கிற நல்ல வார்த்தை கொடுத்துருக்கீங்க. அது போதும். என்னுடைய மனைவிக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது அதுதான். எப்பவுமே நீண்ட ஆயுளோடு இருக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போதும், பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிட்டு வாங்க. அடுத்து என்னுடைய குழந்தை பாப்பாவுக்கு பார்க்க கூடாதா? சரி தங்கம், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, நன்றி நன்றிண்ணே. ரொம்ப நாள் கழிச்சு கிளி ஜோசியம் பார்த்துருக்கோம். சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? கரெக்டா சொன்னாங்களா? சொன்னாங்களா? கரெக்டா சொன்னாங்க. ஓகேவா? உனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி நானும் பார்த்து. உனக்கு என்ன சொன்னாங்க? கரெக்டா? எல்லாமே எல்லாம் கரெக்ட். எனக்கு சொன்னதெல்லாம் கரெக்டா? எனக்கு வந்து கிருஷ்ணன் வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நன்றி நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.